ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இந்த கோல்டன் டைம் டீமோட அடுத்த கேஸான சீக்ரெட் ஆஃப் த சாக்லேட் பாக்ஸ் அப்படிங்கிற கேஸ்ல போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கோட தங்கச்சி என்பியோல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்றதுக்காக டிடெக்டிவ் மோஜினும் தேஷுக்கும் சேசிங்ல இருக்கும்போது ஒரு ட்ரக் வந்து அவங்க இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிடெக்டிவ் மோஜினுக்கு கூட லேசான அடிதான், ஆனா தேஷிக்கு தான் ரொம்ப பயங்கரமா அடிபட்டிருக்கு. சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். இவங்களோட கோல்டன் டைம் 10 நிமிஷமும் தாண்டி போயிடுச்சு. அதோட இவ்வளவு நேரமா ஹெல்ப்லைன் கூட கனெக்ஷன்ல இருந்துச்சு இல்லையா அந்த பொண்ணோட போனு. இப்ப அந்த காலம் கட் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த கமிஷனருக்கும் வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடருக்கும் அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு கங்ஜோவை பத்தி குறை சொல்றதுக்காக. இந்த கங்ஜோ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரவே இல்ல. வெளியே இருந்துட்டு விக்டிமோட கால் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. தப்பான க்ளூவை கொடுத்து டிடெக்டிவ்ஸ் தப்பா டைரக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த டிடெக்டிவ்ஸ் வேற டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு மெஸ் கிரியேட் பண்ணதோட மட்டும் இல்லாம கிட்னாப்பரையும் அவங்க தவற விட்டுட்டாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், நான் வயலண்ட் கிரைம் யூனிட்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். அவங்க இந்த கேஸ் இனிமே சால்வ் பண்ணிருவாங்க, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க டிடெக்டிவ் மோஜின் அந்த போலீஸ் ஆபீசர் பார்க்குக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இங்க பாரு, ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சிருவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே அந்த ரெஸ்டாரண்ட் பாட்டி அழுதுகிட்டே ஓடி வராங்க. கூடவே அந்த என்பியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவனுமே பாட்டி கூட வரான். இந்த பாட்டி டிடெக்டிவ் மோஜின் பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, பாருப்பா என்பியோளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப பார்க்க அந்த ஸ்கூல் டீச்சரை பார்த்துட்டு இது யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறலாம். இது உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டுமா, அவளுக்கு கால் பண்ணி பார்த்திருக்கான், எடுக்கலன்னதும் நேர்ல மீட் பண்ணலாமே ரெஸ்டாரண்ட்க்கு வந்தான். அந்த சமயத்துலதான் இந்த நியூஸ் தெரியவும் என் கூடவே சேர்ந்து அவனும் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வயலண்ட் கிரைம் யூனிட்ல தான் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த கிட்னாப்பிங் கேஸை சால்வ் பண்றதுக்காக. அந்த டீம் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டிடெக்டிவ் மோஜின் சைலண்டா அவரோட டேபிள்ல உட்காந்துட்டு இவங்களோட டிஸ்கஷனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க ஒரு டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்காரு, இந்த கிட்னாப்பிங் கேஸ்ல மிஞ்சி அப்படிங்கிறவன் தான் பிரைம் சஸ்பெக்டா இருக்கான். அவனுக்கு வயசு 29 ஆகுது. இந்த மிஞ்சின்றவனும் கிட்னாப் செய்யப்பட்ட பொண்ணு அந்த என்பியோலும் ஹாப்பி ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. அப்பதான் அவங்க டேட்டும் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க 2 பேரும் டேட் பண்ணிருக்காங்க. இந்த மிஞ்சி கிட்னாப் பண்றதுக்காக யூஸ் பண்ண ட்ரக் அவனோட சொந்த ட்ரக் இல்ல, ரெண்டலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். இவன் நேத்து நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பினவன் இப்ப வரைக்கும் திரும்ப வேலைக்கு வரவே இல்ல. இவன் கூட வேலை பார்த்த ஒர்க்கர்ஸ் கிட்ட நாங்க விசாரிச்சப்போ 2 பேரும் அங்க வேலை பார்த்தப்போ 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருந்தப்போ இவன் அந்த பொண்ணை நிறைய தடவை அடிச்சிருக்கான். நிறைய தடவை அங்க வேலை பார்த்தவங்க அந்த பொண்ணோட உடம்புல காயங்களை பார்த்திருக்காங்க. இவன் இப்படி அடிக்கிறான்றதுனால அந்த பொண்ணு இவனை பிரேக்கப் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் கூட இவன் போய் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிருக்கான். திரும்பவும் 2 பேரும் பேட்சப் ஆயிரலாம், திரும்பவும் டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைய தொல்லை பண்றது, ரத்தத்தை வச்சு லெட்டர் எழுதி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த பிள்ளைய மிரட்டவும் செஞ்சிருக்கான். 2 பேரும் ஒன்னா இருந்தப்ப நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டி இருக்கான். இன்னைக்கு காலையில அவன் அவனோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு எல்லா கார்டையுமே அவன் டீஆக்டிவேட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்த அந்த டிடெக்டிவ் சொல்றாரு. ஒருவேளை இதையெல்லாம் பண்ணனவே சூசைட் பண்ணிக்கலாம் எதுவும் பிளான் பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி அந்த டீம் லீடர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட டிஸ்கஷன் எல்லாமே சைலண்டா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்த டிடெக்டிவ் மோஜின் கடகடன் எந்திரிச்சு போறாரு. அங்க வெளியே அந்த ஸ்கூல் டீச்சரும் பாட்டி பார்க்கு 3 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட போய் உனக்கு அந்த மிஞ்சிய தெரியும் தானே, என் கூட வா அப்படின்னு சொல்லி இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காரு. உனக்கு மிஞ்சிய பாத்திருக்கியா, பேசிருக்கியா, ஏதாவது சண்டை நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்களா. இல்ல சார், அந்த மிஞ்சின்றவன் என்பியோலுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். ஆக்சுவலா என்பியோலும் நானும் இப்பதான் டேட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க இன்னும் சீரியஸா கூட ஆரம்பிக்கவே இல்ல, அதனால பெருசா அவன் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணுனது இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். சரி, இந்த என்பியோலுக்கு இந்த மிஞ்சியை தவிர வேற யாராவது பசங்களோட பழக்கம் இருக்கா, கொஞ்சம் நல்லா ஹைட்டா வெயிட்டா இருக்கிற மாதிரி ஆட்கள் யார் கூடயாவது அவ பழகி பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் கேக்குறாரு. இல்ல சார், அப்படி யார் கூட அவ பழகுனது கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி, நாங்க கூடிய சீக்கிரம் என்பியோல கண்டுபிடிச்சிடறோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இப்படி இவங்க 2 பேரும் உள்ள விசாரிச்சுட்டு இருந்ததை வெளியே கங்ஜோ நின்னு கேட்டு விடுறா. இது எல்லாத்தையுமே பாத்துட்டு தான் இருந்திருக்கா. அவன் போனதுக்கு அப்புறம் டிடெக்டிவ்ட்ட வந்து சாரி சொல்றா. ஏன்னா இதுல கங்ஜோவோட தப்பும் இருக்கு இல்லையா, கரெக்டான டைம்க்கு ஆபீஸ்க்கு வேலைக்கு வராதது, இவங்களுக்கு தப்பான க்ளூவை கொடுத்ததுன்னு தப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக சாரி கேட்கறா. நாம எல்லாம் மனுஷங்க தான் மேடம், தப்பு நடக்கிறது இயல்பான விஷயம் தான், ஆனா அந்த தப்பு சரி செய்ய வேண்டியது நம்மளோட டியூட்டி, அதை மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்றாரு. சரி, எதுக்காக என்பியோலுக்கு வேற பசங்களோட தொடர்பு இருக்கான்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறாங்களா. அப்ப அவர் ஒரு போட்டோ ஒன்னு எடுத்து காமிக்கிறாரு. இவன் அந்த பிக்கப் ட்ரக்க ரெண்டலுக்கு தானே எடுத்திருக்கான் அந்த மிஞ்சின்றவன். அந்த ரெண்டல் கார் கம்பெனில வந்து எனக்கு இந்த சிசிடிவி போட்டோ கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் எடுத்து காமிக்கிறாரு. அதே சமயம் இங்க அந்த வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் அவர் இன்னொரு டிடெக்டிவ்ட்ட கேக்குறாரு, இந்த ஸ்கூல் டீச்சர் மேல ஒரு சந்தேகம் இருக்குதே, அவனை ஏதாவது விசாரிச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆரம்பத்துல அந்த ஆள் மேல சந்தேகம் இருந்துச்சு சார், ஆனா விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் அவன் எதுவும் இந்த தப்பு பண்ணிருப்பான்னு தோணவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த கிட்னாப்பிங் எல்லாம் நடந்தப்போ அவன் ஸ்கூல்ல கிளாஸ்ல தான் இருந்திருக்கான், அவன் இந்த தப்ப பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிடெக்டிவ் மோஜினும் கங்ஜோவும் கடகடன் அந்த இடத்துக்கு தான் வராங்க. நீங்க போயிட்டு இருக்கிற பாதை தப்பு, மிஞ்சி இதுல குற்றவாளி கிடையாது, நீங்க எழுதியிருக்க க்ளூவெல்லாம் அலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இரு இப்ப நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த டீம் லீடர் கேக்குறானா. இவர் உடனே அந்த ரெண்டல் கார் கம்பெனில இருந்து எடுத்துட்டு வந்து அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. ஆக்சுவலா மிஞ்சின்ற பேர்ல வேற யாரோ ஹைட்டா வெயிட்டா இருக்கிற ஒரு ஆள் தான்
போய் இந்த காரை ரெண்டுக்கு எடுத்திருக்கான். அது மிஞ்சி கிடையாது. மிஞ்சி வந்து ஷார்ட்டா ஒல்லியா தான் இருப்பான். வேற யாரோ தான் மிஞ்சியோட பேரை சொல்லி இந்த காரை ரெண்டுக்கு எடுத்து அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்க. நம்ம தப்பான டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் சொல்றாரா. ஆனா அதை அந்த டீம் லீடர் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த போட்டோ கிளியராவே இல்ல, பிளர்ரா இருக்கு, இதை வச்சுட்டு நீ எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி சொன்னா, இல்ல சார் நான் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் நேரடியாவே பார்த்தேன், அந்த பிக்கப் ட்ரக்கை ஓட்டிட்டு போனவன் கொஞ்சம் குண்டா இருந்தான், இந்த மிஞ்சி பாருங்க ஒல்லியா இருக்கான், கண்டிப்பா 2 பேரும் ஒரே ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னா அவர் அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு உடனே கஞ்சோ இருந்துட்டு, நீங்க எங்க கூட கோஆபரேட் பண்ணல அப்படின்னா நான் என்னோட டீமை வச்சு உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். ஒரு மர்டர் கேஸ்க்கு மட்டும்தான் 10 நிமிஷங்கிறது கோல்டன் டைம், ஆனா ஒரு கிட்னாப் கேஸ்க்கு 12 மணி நேரம் கோல்டன் டைம். என்னோட டைம் இன்னும் முடியவே இல்லை, நான் என் கோல்டன் டைம் டீமை வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு டிடெக்டிவ் ஓடி வந்து அந்த மிஞ்சியோட போன் ஆன் ஆயிடுச்சு. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் அந்த போன் இப்ப இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். உடனே கஞ்சோ கால் சென்டருக்கு வந்து, இவ்வளவு நேரமா அந்த என்பிஓலோட போன் கால் சென்டர் கூட கனெக்ஷன்ல தான் இருந்துச்சு, அப்பா பேசின அந்த கால் ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே இவங்க திரும்ப போட்டு கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு பேசவே இல்ல, கஞ்சோ மட்டும் தான் இந்த பக்கத்துல இருந்து பேசினாங்க. அந்த பொண்ணு கத்திக்கிட்டு மட்டும் தான் இருந்தா, காரை போட்டு உதச்சிக்கிட்டு மட்டும் தான் இருந்தா, அந்த சத்தம் மட்டும் தான் கேக்குது. அந்த சத்தத்தை இவங்க நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஒரு சத்தம் இவ காரை உதைக்கும் போது வர்ற சத்தம் மாதிரி இருக்கு, கூடவே இன்னொன்னு கொஞ்சம் டிஃபரெண்டா வேற மாதிரி சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி இவங்க கவனிச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது, மண்வெட்டியை உதைச்சா எந்த மாதிரி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி கேட்டு இருக்கு. காருக்குள்ள மண்வெட்டிக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிடெக்டிவ் மோஜின் அந்த ஸ்கூல் டீச்சரை விசாரணை பண்ணிட்டு அனுப்பி வச்சிருப்பார் இல்லையா, அவனுடைய ஷூல மண் ஒட்டி இருந்திருக்கும். அப்படி போகும்போது அவன் போன்ல வேற யார்கிட்டயோ பேசிக்கிட்டே போயிட்டு இருந்திருப்பான். இவங்க அதை கவனிச்ச அந்த சமயத்துலதான் டிடெக்டிவ் மோஜின் இவங்க கிட்ட, நாம எல்லாம் மனுஷங்க தானே, தப்பு பண்றது இயல்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரோட சத்தம் தான் அதிகமா இவங்களுக்கு கேக்குது. உடனே இவங்க டிடெக்டிவ் மோஜினோட வாய்ஸோட வால்யூமை கம்மி பண்ணிட்டு அங்க போன்ல பேசிக்கிட்டு போனா அந்த ஸ்கூல் டீச்சரோட வாய்ஸ் வால்யூம் அதிகமாக்கி கவனிக்கிறாங்க. அவங்க ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு போறான். இந்த பயபுல தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உடனே இவங்க என்பிஓலோட பாட்டிக்கு தான் கால் பண்றாங்க. நான் டிடெக்டிவ் மோஜினோட கொலிக் தான், காலையில நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க இல்லையா, அப்போ அந்த ஸ்கூல் டீச்சரோட காருக்கு பேக் சீட்ல ஏதாவது மண்வெட்டி இருந்ததை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இல்லம்மா எனக்கு அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஓஹியான்ட்ட இந்த ஸ்கூல் டீச்சரை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியால கிடைக்குதான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எங்கேயோ அவசர அவசரமா ஓடுறாங்க. அதே சமயம் வயலண்ட் கிரைம் யூனிட் அந்த மிஞ்சியோட போன் சிக்னல் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல காமிச்சது இல்லையா, அங்க போய் தேடிட்டு இருக்காங்க. இங்க கஞ்சோ என்ன பண்றா, அந்த ஸ்கூல் டீச்சருக்கு டைரக்டாவே கால் பண்ணிடுறா. சார் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் இங்கதான் என் கார் கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்றானா. நீங்க தப்பா எடுத்துக்கலாம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் என்பிஓலோட பாட்டிக்கு சில பொருட்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்க கொஞ்சம் அதை எடுத்துட்டு போய் அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. கொடுத்துடுறேன், பரவாயில்ல நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றானா. இவளும் ஏதோ டப்பாவா 2-3 டப்பாவை கையில தூக்க முடியாம தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. நீங்க என்பிஓலோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் இந்த ஹெல்ப் பண்ண உங்ககிட்ட கேட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது சரி உங்க ஸ்கூல் கிரவுண்ட் ரொம்ப மண்ணா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறானா. இல்ல நீங்க கிளாஸ்ல இருந்து டைரக்டா இங்க வந்தீங்கன்னு சொன்னாங்க, ஆனா உங்க பேண்ட் ஷூ எல்லாமே மண்ணா இருக்கே, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாளா. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் அங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல டிடெக்டிவ்ஸ் எல்லாமே இந்த பிக்கப் ட்ரக் அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருந்ததே உங்களுக்கு போன் சிக்னலும் கிடைக்குது. போய் அந்த பிக்கப் ட்ரக்கை கண்டுபிடிச்சு ஓபன் பண்றாங்க. அதே சமயம் இங்க அந்த ஸ்கூல் டீச்சர் அவனோட கார் டிக்கிய ஓபன் பண்றான். இந்த கார் டிக்கில மண்வெட்டி இருக்குன்னு சந்தேகப்பட்டு தானே இவன் அந்த இடத்த செக் பண்றதுக்காகவே வந்திருப்பா. ஆனா அங்க மண்வெட்டி எதுவுமே இல்ல, அது கிளீனா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க டிடெக்டிவ்ஸ் கண்டுபிடிச்ச அந்த பிக்கப் ட்ரக்ல ஒரு டெட் பாடி இருக்கு. அதை பாக்குறதுக்கு மிஞ்சியோட பாடி மாதிரி தான் தெரியுது. இங்க கஞ்சோக்கு என்னதாங்க மண்வெட்டி இல்லனாலும் அவளோட சந்தேகம் போகவே இல்ல. அந்த பாக்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு என்கிட்ட இன்னும் ஒரு சில பாக்ஸ் இருக்கு, அதை நான் போய் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ போலான்னு கிளம்புறதுக்குள்ள அந்த பக்கம் இருந்து ஓஹியான் வாக்கி டாக்கில கூப்பிட்டுறான். வாக்கி டாக்கில பேசினாதான் வெளியே பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா கேட்கும் இல்லையா. மேடம் நீங்க அந்த ஸ்கூல் டீச்சர் கூட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வேற கேட்டுடுறான். ஓஹியான் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொன்னா, மேடம் அவன் கூட இருக்காதீங்க, அவன் ஒரு சாதாரண கிட்னாப்பர் இல்ல, அவன் ரொம்ப ஆபத்தானவன், சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவன் பதட்டமா கத்தி சத்தமா வேற சொல்லிடுறான். இது அவனுக்கு நல்லாவே கேட்டுடுது. போச்சு எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க நின்னுட்டு இருக்காங்களா. அப்படியே அவன் மெதுவா பின்னாடில இருந்து நடந்து வர்றது தெரியுது. டக்குனு அந்த ஸ்கூல் டீச்சர் கையில கத்தி எடுத்துட்டு வந்து கஞ்சோட கழுத்திலே வச்சிடுறான். ஏன் தான் இந்த போலீஸ்காரங்க இப்படி தொல்லை பண்றீங்களோ தெரியல, உன்னோட ஸ்கின் ரொம்ப வெள்ளையா இருக்கு போல இருக்கே, உனக்கு என்னோட குரல் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பல்லுல இருக்கிற கிளிப்ப கலட்டுறான். அவன் பேசும்போது அவன் பல்லுல உரசுற சத்தம் கேக்குது. இந்த சத்தமும் அவன் பேசுற வாய்ஸும் கேட்கறதுக்கு அப்படியே கஞ்சோட அப்பாவையும் டிடெக்டிவ் மோஜினோட ஒய்ஃபையும் கொலை பண்ணா இல்லையா அந்த மான்ஸ்டர் கில்லர்,
கில்லர் அவனோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மிஞ்சியோட டெட் பாடியை பார்த்ததும் டிடெக்டிவ் மோஜின்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவருமே அந்த இடத்துல வந்துடுறாரு. இவங்க ஆல்ரெடி சந்தேகப்பட்டிருப்பாங்க இல்லையா, ஒருவேளை இவன் அந்த என்பியோலையும் கொண்டுட்டு இவனும் சூசைட் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி அந்த டீம் லீடர் கெஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரிதான் இப்பவும் அவன் பண்ணிட்டான், அவன் சூசைட் தான் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவனுடைய காருக்குள்ள சார்கோல் எரிஞ்ச நிலைமையில கிடைச்சிருக்கு. அவன் சார்கோலை உள்ளுக்குள்ள பத்த வச்சுட்டு காரெல்லாம் இழுத்து மூடிட்டு உள்ளேயே மூச்சு திணறி செத்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அந்த டீம் லீடர் சொல்றாரு. ஆனா டிடெக்டிவ் மோஜன் அதை பார்த்துட்டு இல்ல சார் இது கொலை சூசைட் எல்லாம் கிடையாது, இங்க பாருங்க அந்த சார்கோல் முழுசா எரிஞ்சு சாம்பலாவே மாறிடுச்சு. ஆனாலும் இந்த காரோட ரூஃப்ல ஹீட் ஆனதுக்கான எந்த ஒரு தடையுமும் இல்ல, அவனோட மூக்குலயுமே அதை இன்ஹேல் பண்ணதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்ல, இவனை வேற இடத்துல கொன்னுட்டு தான் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட பாடி ஒரு மாதிரி ரைட் சைட்ல சாஞ்ச மாதிரி இருக்கு. யாராவது அவனோட பாடியை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கும் போதுதான் நம்மளோட கை சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அவன் நேரா இருப்பான். கை சப்போர்ட் எடுத்ததும் அந்த பாடி லைட்டா சாஞ்சிரும். அப்படிதான் இவனோட பாடி இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க டிடெக்டிவ் மோஜின் அவரோட தியரி சொல்லிட்டு இருக்காரு. அவரு இல்ல இது சூசைட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ஸ்கூல் டீச்சர் கஞ்சோவோட கழுத்துல கத்திய வச்சான் இல்லையா, அவன் சாதாரண பொண்ணுன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. ஆனா அவ போலீஸ் ஆபீசர்ன்றத அவன் மறந்துட்டான். டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டு அப்படியே திரும்பி துப்பாக்கி எடுத்து அவளை காமிச்சு லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அசையாம அப்படியே உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாக்கி டாக்ல ஓஹியோன்ட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. டிடெக்டிவ் மோஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண உண்மையான சஸ்பெக்ட் அந்த மிஞ்சி கிடையாது, இந்த ஸ்கூல் டீச்சர் தான் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடில இருந்து யாரோ இன்னொருத்தன் ஓடி வந்து இரும்பு பைப்பாலேயே கஞ்சோவோட மண்டையிலேயே அடிச்சிடுறான். அங்க கால் கட் ஆன உடனே ஓஹியான் இவங்களோட செல்போனுக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். கால் கனெக்ட் ஆகவே இல்ல. அதே மாதிரி ஒரு பிக்கப் ட்ரக்கோட டிக்கியில கஞ்சோவை தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேர் கிளம்பி போறாங்க. ஒன்னு ஸ்கூல் டீச்சர், இன்னொருத்தன் யாருன்னே தெரியல. இவங்களோட போன் ஜிபிஎஸ்ஸையுமே இவங்களால ட்ராக் பண்ண முடியல, அது கட் ஆயிடுச்சு. உடனே இவன் எல்லா டிடெக்டிவ்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனோட பார்க்கிங் லாட்ல இருந்து கஞ்சோவை கிட்னாப் பண்ணிட்டாங்க, பக்கத்துல இருக்கவங்க உடனே ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்கூல் டீச்சர் தான் கல்பிரட்னு சொல்லி ஓஹியன் சொன்னதுமே ஓடி போய் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாம இந்த டீம் லீடர் உட்காந்து அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதை வச்சுட்டா ஒரு ஸ்கூல் டீச்சர் போய் நீ கிரிமினல்னு சொல்லுவ, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல சார், இந்த மாதிரி கஞ்சோ வந்தாங்க, என்பியோட கால் ரெக்கார்டிங்ஸை போட்டு கேட்டாங்க, அதுல ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வியர்டா சென்ஸ் பண்ணிருக்காங்க. உடனே என்கிட்ட ஸ்கூல் டீச்சரோட சோசியல் மீடியாவை செக் பண்ண சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நானும் செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணும்போது அவனோட சோசியல் மீடியால ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் நோட் பண்ணேன். அந்த வார்த்தையை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு மூவில அந்த லைனை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறனா, என்னடா இழுக்கிற, டக்குன்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி இங்க மோஜின் கத்துறாரு. இல்ல சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ் கேவோட செக்ஷுவல் அசால்ட் வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா, அந்த வீடியோல தான் சார் இந்த வார்த்தை வந்துச்சு. நான் கூட அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணேன். ஒரு போலீஸ் ஆபீசர் அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் நான் டவுன்லோட் பண்ணேன், வேற எதுக்காகவும் கிடையாது. அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுனவன் அந்த வீடியோவோட எண்டுல இந்த வார்த்தையை சொல்லுவான். அதே வார்த்தையை இவனும் அவனோட சோசியல் மீடியாவில யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஏன்டா ஒரு மூவில வந்த வார்த்தையை அவன் யூஸ் பண்ணான்றதுக்காக அவனுக்கு கிரிமினல் எப்படிடா சொல்லுவ அப்படின்னு அந்த டீம் லீடர் கேட்கிறாரு. இந்த வீடியோவை ஷூட் பண்ணி மெயினா ரிலீஸ் பண்ணவன் ஒவ்வொரு மாசமும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவான். அந்த மெயின் வீடியோவோட லிங்கே இவனோட சோசியல் மீடியாவில தான் சார் இருந்திருக்கு. இவன் தான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில வெளியிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட் வீடியோவை என்பியோல வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவன் அவளை அப்ரோச் பண்ணிருக்கான். அவகிட்ட நல்லா மாதிரி நடிச்சு பழகிருக்கான் அப்படின்ற விஷயத்த ஓஹியன் சொல்லிட்டு இருக்கும்போதே டிடெக்டிவ்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு ஓடி வராங்க. நாங்க இந்த மிஞ்சியை பத்தி விசாரிச்சோம் சார், இந்த மிஞ்சிங்கிறவன் அந்த என்பியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, இப்ப கரண்டா அந்த என்பியோல அந்த ஸ்கூல் டீச்சரை டேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனை பத்தி இவன் விசாரிச்சிருந்திருக்கான். இவனோட உண்மையான ரூபம் எல்லாம் அந்த மிஞ்சிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த ஸ்கூல் டீச்சரை இவன் பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அதனால அந்த ஸ்கூல் டீச்சர் தான் இந்த மிஞ்சியவை இப்படி கார்க்குள்ள வச்சு கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்கூல் டீச்சர் ரொம்ப ஆபத்தானவனா இருப்பான் போல இருக்கு. உடனே அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரமா எல்லாரும் கிளம்புறாங்க. ஆமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஜினும் காருக்குள்ள ஏறி உட்கார்றாரு. நீ எங்க வர, நீ எங்க டீமே கிடையாது, வெளில போ அப்படின்ற மாதிரி எல்லாரும் குண்டு கட்டா தூக்கி அவரை வெளியே கடாசிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. சீஃப் இப்பெல்லாம் பண்ணாதீங்க சீஃப், என்னையும் கூட்டிட்டு போங்க சீஃப் அப்படின்னு பின்னாடியே அவர் கத்திட்டு வந்துட்டு இருக்காரு. கார் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஓஹியான் சொல்றான், டிடெக்டிவ் மோஜின் உங்ககிட்ட நான் பிரைவேட்டா ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் அதுக்கெல்லாம் டைம் இல்லடா, சொல்லுடா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரா. நான் இந்த ஸ்கூல் டீச்சரோட பாஸ்ட பத்தி விசாரிச்சேன். அவன் மிடில் ஸ்கூல்ல படிக்கும் போதே அவனுடைய வீட்டுக்கு அவனே நெருப்பு வச்சிருக்கான். அதுவும் அவங்க அம்மாவை உள்ள இருக்கும் போதே. அவங்க அம்மா மேல இவனுக்கு ஏதோ அளவுக்கு அதிகமான கோவம் இருந்திருக்கு. அதனாலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிருக்கான். அதுக்காக அவன் ஜுவினல் கூட போயிருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் நார்மலா நல்ல பையனா தான் வளர்ந்திருக்கான். அவன் 18 வயசு ஆகும் போதுதான் ஒரு பாஸ்டரோட பொண்ணு குளிக்கிற வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில விட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இவனுக்கு பொண்ணுங்க மேல அளவுக்கு அதிகமான கோவம் இருக்கு. ஒரு சைக்கோ மாதிரி இவன் நடந்துக்கிறான். இப்போ இவன் கையில நம்ம கஞ்சோக் மாட்டியிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது இல்ல அப்படின்ற மாதிரி பதட்டமாவே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னாகாது, நான் கண்டுபிடிச்சிடுறேன், நீ வை அப்படின்னு சொல்லிட்டு இவரு கார் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. அந்த ஸ்கூல் டீச்சரோட கார் நம்பரை செக் பண்ணி
பார்க்கும்போது அது ஃபேக்கான நம்பர்னு தெரிய வந்திருக்கு. அந்த நம்பரை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எந்த ரோட்டெல்லாம் இப்ப யூஸ் பண்ணி வெளியே போக முடியுமோ அந்த ரோட்ல இருக்க எல்லா டோல் பூத்லயும் கொடுத்துறாங்க வர கார் எல்லாம் செக் பண்ண சொல்லி. ஒவ்வொரு டோல் பூத்லயும் ஒரு டீம் போய் செக் பண்றாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷமா நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க சொன்ன அந்த கார் இந்த பக்கம் வரல அப்படின்னு சொல்லி எல்லா டோல் பூத்ல இருந்தும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது எப்படி இவன் எந்த ரோட்டையுமே யூஸ் பண்ணி இருக்க முடியாது, இங்க இருந்து தாண்டி போகணும்னா இதுல ஏதாவது ஒரு ரோட்டை யூஸ் பண்ணி தான் போயிருக்க முடியும், அப்படி இருந்தா இந்த டோல் பூத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும், அப்புறமும் ஏன் அவங்க வரல அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் யோசிச்சுட்டு யாரோ ஒரு ட்ரக் டிரைவருக்கு கால் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் போலீஸா தானே இருந்திருக்காரு, அதனால அப்ப பழக்கமான ஒரு ட்ரக் டிரைவருக்கு கால் பண்ணி இந்த டோல் பூத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும், ஆனா டோல் பூத்தை யூஸ் பண்ணக்கூடாது, ஷார்ட் கட் ஏதாவது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் முதல்ல மறுத்தாலும் அதுக்கப்புறம் மிரட்டினதுக்கு அப்புறம் சொல்லிடுறான், இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்கு, காட்டுப்பாதை வழியா போகணும், டோல் பூத்தை தாண்டி நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த காட்டுப்பாதை வழியா டிடெக்டிவ் மோஜின் போயிட்டு இருக்காரு. ஒரு ஆளரவமே இல்லாத காடு, நல்ல பனி வேற பேஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இந்த ஸ்கூல் டீச்சரோட பிக்கப் ட்ரக் வந்திருக்கு. அந்த பிக்கப் ட்ரக்கோட டிக்கில தான் ஒரு சாக்கு பையில கஞ்சோவை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவன் கூட இன்னொருத்தனுமே இருக்கான். உள்ள இருந்து கஞ்சோவுக்கு சத்தம் மட்டும் தான் கேக்குது. ரெண்டு பேரும் வெளியே பேசிக்கிட்டே குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த ஸ்கூல் டீச்சர் மேல உட்காந்துட்டு இவன் போட்ட வீடியோக்கெல்லாம் என்ன கமெண்ட் வந்திருக்கு, எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் தான் குழிய தோண்டிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டே அவங்க போட் ஏறி வேற நாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போக போறாங்களாம். இவன் அவனோட சோசியல் மீடியாவில மெசேஜ் போட்டிருக்கான், இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு என்னோட கடைசி வீடியோ வரப்போகுது, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டுட்டு அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். டிடெக்டிவ் மோஜின் அந்த குறுக்கு பாதையை கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறாரு. அது பனி ஃபுல்லா படர்ந்து இருக்கா. அந்த பனியில கார் போன தடமும் நல்லா தெரியுது. உடனே அவர் அதை பார்த்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு, இந்த லொகேஷன்ல தான் அந்த கிளாஸ் டீச்சரோட கார் போயிருக்கு, உடனே பேக்கப் டீம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனும் மத்த டிடெக்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றான். வயலன்ட் கிரைம் யூனிட்டும் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல கார்ல போனா அவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு கையில துப்பாக்கி எடுத்துட்டு இவர் நடந்தே போய் அந்த வழியா தேடிட்டு இருக்காரு. இங்க இவனுங்க என்ன பண்றானுங்க, கஞ்சோவை சாக்கு பையில இருந்து தூக்கிட்டு வந்து போட்டு கடைசியா ஒரு தடவை அவளோட குரலை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையில இருந்து அவள் கட்டை அவுத்து விடுறாங்க. கட்டை அவுத்து விட்டவொடனே என்ன விட்டுடுறா அப்படின்னு கேட்பாங்கன்னு பார்த்தா என்பியோல என்ன பண்ணா அவளை விட்டுடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. போலீஸ்காரி புத்தியை காமிக்கிற பத்தியா, இப்ப கூட உன் உயிரை பத்தி கவலைப்படாம அவளோட உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிற, ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு எங்களுக்கு அவ கூட ஃபன் டைம் இருக்கு, அதனால அவளெல்லாம் நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம், நீ முதல்ல போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவனுக்கு கஞ்சோவை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவன் வேணும்னே இவளோட அப்பாவை கொலை பண்ண அந்த கொலகார மாதிரியே பேசி இவளை பயமுறுத்தி கிட்னாப் பண்ணிருக்கான். இவன் அந்த கில்லர் இல்ல அப்படிங்கிறது கஞ்சோவுக்குமே நல்லா தெரியுது. அவனோட வாய்ஸ் மாதிரி நீ பேச ட்ரை பண்ணிருக்கே தவிர நீ அந்த கில்லர் இல்லங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. போதும் போதும் விசாரணைலாம், நீ போய் சேரு அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் அந்த சாக்கு பைய கட்டி அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டு மண்ணள்ளி போட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டிடெக்டிவ் மோஜின் இவங்க ரெண்டு பேரையும் பாத்துடுறாரு. ரெண்டு பேரும் குளிக்கல மண்ணள்ளி போட்டு மூடிட்டு இருக்கிறத கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று இவர் பாத்துடுறாரு. துப்பாக்கியை வச்சு அவங்கள ஷூட் பண்ணலாம்னு சொல்லி மறைஞ்சு நின்று அவனை எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட வாக்கி டாக்கி சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருது. எல்லாம் இந்த டீம் லீடரோட வேலைதான். ஏய் மோஜின், நீ சொன்ன ஸ்பாட் எங்க இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல, எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சத்தம் கேட்டு அவனுங்க ரெண்டு பேரும் அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆகி ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் இவர் போய் அந்த குழிக்குள்ள இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து உள்ள இருக்கிற கஞ்சோவையும் காப்பாத்திடுறாரு. அவங்க இன்னும் கான்சியஸோட தான் இருக்காங்க. அவங்க எந்திரிச்சதுமே இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அந்த கிளாஸ் டீச்சர் என்பியோல வச்சு ரேப் வீடியோ ஷூட் பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம காப்பாத்திரலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு, இந்த மாதிரி கஞ்சோவை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்டதுதான் கண்ட்ரோல் ரூம்ல இருக்க எல்லாருமே அப்பாடா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே வெளியே இருந்துட்டு அந்த பாட்டிமாவும் பார்க்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க உடனே அலாரம் சொல்றாங்க, கதவெல்லாம் புடிச்சு தட்டி உடைக்கிறாங்க. உங்க போலீஸ் ஆபீசர் காணாம போய் கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா என் பேத்தி இன்னும் உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட நீங்க கண்டுபிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு அழுதுட்டு இருக்காங்க. ஓஹியோனுக்கு கஷ்டமா தான் இருக்கு. போய் அவங்கள சமாதானப்படுத்தலாம்னு பாக்குறானா பார்க் தான் இருந்துட்டு, இல்ல நீ போய் வேலை பாரு, என்பியோல ஒரு வேலை கால் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறா. இவன் வந்து டேபிள்ல உட்கார்ந்ததுமே இவனுக்கு கால் வருது. என்பியோல்ட்ட இருந்து இல்ல, கங்ஜோ கிட்ட இருந்து. கங்ஜோவோட குரலை கேட்டதுமே இவன் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறான். எப்படி மேடம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அடிபடலையே, அப்படியா இப்படியான்ற மாதிரி நலம் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்ப கங்ஜோ சொல்றாங்க, அந்த ஸ்கூல் டீச்சரோட பாஸ்ட் பத்தி ஏதோ கண்டுபிடிச்சு நீ டிடெக்டிவ் மோஜின் கிட்ட சொன்னியா, அதுல இருந்து என்னமோ ஒன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அந்த பாஸ்ட் ஸ்டோரியை கொஞ்சம் தெளிவா என்ன ஏதுன்றத விசாரி அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி இவனும் மண்டை ஆட்டிட்டு இருக்கான். இவங்க எந்த இடத்துல கங்ஜோவை ரெஸ்கியூ பண்ணாங்களோ அந்த இடத்துல இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் டிடெக்டிவ் மோஜினும் கங்ஜோவும் இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த வயலன்ட் கிரைம் யூனிட்டே அங்க வராங்க. டீம் லீடரை பார்த்தது மோஜின் எல்லாம் சண்டைக்கு போயிடுறாரு. உன்னாலதான் இன்னைக்கு அந்த கிட்னாப்பர்ஸ் நான் விட்டுட்டேன், கரெக்டா உங்களை நான் பிடிக்க போற நேரத்துல தான் நீங்க வாக்கி டாக்கில சத்தம் போடணுமா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரா. எனக்கு எப்படியே தெரியும் நீ அவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கேன்னு, நான் எதாச்சும் அவனை கான்டாக்ட் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட் 10 மணிக்கு தான் அவன் என்பியோல வச்சு வீடியோ ஷூட் பண்ண போறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்டே அவனோட சோசியல் மீடியால கொடுத்துட்டான் இல்லையா, அதனால அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிடெக்டிவ்
டிடெக்டிவ் மோஜின் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நாம இப்ப அவனை ஓப்பனா தேடிட்டு இருக்கோம்னு தெரியும் போது அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பார்ப்பான். அதனால முதல்ல அவனை பிடிக்கிறதுக்கு தான் பார்க்கணும்னு இந்த டீம் லீடர் சொல்றாரு. ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. இவங்க இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறத பார்த்துட்டு நம்ம கங்ஜோ வந்து சொல்றாங்க, நான் கிட்னாப் ஆகி போன சமயத்துல நீங்க என்னோட டீம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மட்டும் தனியா மிஷனுக்கு போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன சார் எங்க டீம் ஒதுக்கி வைக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த கிட்னாப் நடந்து இப்ப வரைக்கும் 5 மணி நேரம் தான் ஆகிருக்கு. இப்பவும் கோல்டன் டைம்ல தான் இருக்கு. எங்களோட டீம் தான் மிஷன்ல இருக்கு. நம்ம ரெண்டு டீமும் ஒருத்தர் நம்பி ஒத்துழைச்சு வேலை பார்த்தோம்னா இந்த கேஸை நம்ம சீக்கிரமா முடிக்கலாம். இல்ல நீங்க இப்படிதான் வேலை பாப்பீங்கன்னு சொன்னா நான் என்னோட டீமை வச்சு தனியாவே இந்த கேஸை சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்பதாம்மா நீ மரணத்துல இருந்து உயிர் தப்பிச்சு வந்திருக்க. நீ இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, இதை விட பெரிய பிரச்சனையில மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த டீம் லீடர் வேற சொல்றான். ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப இந்த டீம்ல இருக்க இன்னொரு டிடெக்டிவ் ஓடி வந்து, ஹார்பர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். இந்த ஸ்கூல் டீச்சரோட அடையாளத்துல யாரோ ஒரு ஆள் அங்க இருக்கானா, மேபி அவனா கூட இருக்கலாம். ஹார்பர் வழியா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அங்க போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயலண்ட் கிரைம் யூனிட் அப்படியே கிளம்பி ஹார்பருக்கு ஓடி போயிடுறாங்க. இங்க மோஜினும் கங்ஜோவும் மட்டும் தான் இருக்காங்க. டிடெக்டிவ் மோஜின் யாரோ ஒரு ஆளை வர சொல்லியிருக்காரு. அந்த ஆளு இந்த பக் வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டாமா. இவனை எதுக்காக வர சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவர் அந்த 2 கிட்னாப்பர்ஸ் விரட்டிட்டு போனார் இல்லையா, அவங்க யூஸ் பண்ண அந்த பிக்கப் ட்ரக்குக்கு பின்னாடி ஹாம் ரேடியோக்கான ஆண்டனா இருந்ததை அவர் பார்த்திருக்காரு. ஹாம் ரேடியோனா இவங்க வாக்கி டாக்கி கையில வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வாக்கி டாக்கிக்கான ஆண்டனா இருக்கிறத அவர் பார்த்திருக்காரு. இவங்க ஹாம் ரேடியோ வச்சுக்கிட்டு போலீஸோட வாக்கி டாக்கிய வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கானுங்க. அதனாலதான் இவ்வளவு நேரமா நம்ம கையில சிக்காம எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருந்திருக்கானுங்க. இவ்வளவு நேரமா அவங்க நம்மளோட வாக்கி டாக்கிய ஒட்டு கேட்டாங்க இல்லையா, இப்ப நாம அவங்களோட வாக்கி டாக்கிய ஒட்டு கேட்போம், அப்பதான் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பக் வைக்கிற ஆளை கூப்பிட்டு வந்திருக்காரு, அவங்களோட வாக்கி டாக்கியோட ஃப்ரீக்வன்சியா ட்ராக் பண்றதுக்காக. ஆனா அவனுங்க போலீஸோட வாக்கி டாக்கிய ஒட்டு கேட்டானுங்க அப்படின்னா டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற விஷயம் ஏன் அவங்களுக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்படி இந்த டிடெக்டிவும் அந்த ஹேக்கரும் இவங்களோட வாக்கி டாக்கி ஃப்ரீக்வன்சியா ட்ராக் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு மிடில் ஸ்கூலை காமிக்கிறாங்க. அது கைவிடப்பட்ட மிடில் ஸ்கூல். அந்த இடத்துலதான் இந்த ஸ்கூல் டீச்சரும் அவங்க கூட இருக்க அந்த கூட்டாளியும் அந்த என்பியோலையுமே அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த ரூமையே ஒரு மாதிரி பயங்கர ஜொலி ஜொலிப்பா டெக்கரேட் எல்லாம் பண்ணி பெட் எல்லாம் போட்டு அந்த பொண்ணு அந்த பெட்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த கூட்டாளி சொல்றான் எஸ்கேப் ஆகி போகணும், போலீஸ் கிட்ட மாட்டிக்கும், அவங்க நம்மள தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம எஸ்கேப் ஆகிறத தான் பாக்கணும்னு சொல்றான். ஆனா இவன் வீடியோ ஷூட் பண்றதுலயே குறியா இருக்கான். இல்ல நம்ம என்பியோல வச்சு வீடியோ ஷூட் பண்ணியே ஆகணும்ன்றான். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட அந்த வீடியோ ஷூட் பண்ணி தான் ஆகணுமா, நம்ம கிட்ட காசு இருக்கு, எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டா இந்த சமயத்துல என்பியோல் மயக்கத்துல இருந்து கண்முழிச்சு எழுந்திருக்கிறா. அப்ப இந்த ஸ்கூல் டீச்சர் என்ன யோசிச்சான்னு தெரியல, நீ நம்ம சோசியல் மீடியாவில அனௌன்ஸ்மெண்ட் கொடு, வீடியோ 10 மணிக்கு இல்ல இன்னும் 20 நிமிஷத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவனும் சோசியல் மீடியாவில போஸ்ட் போட்டுறான், இன்னும் 20 நிமிஷத்துல வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம கங்ஜோ பார்த்துட்டு டிடெக்டிவ் மோஜின் கிட்ட போய் சொல்றான், மாட்டிக்குமோன்னு பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இன்னும் 20 நிமிஷத்துல வீடியோ போட போறத போஸ்ட் போட்டிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல அவனோட பாஸ்ட் ஸ்டோரிய பத்தி ஓஹியான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் டீச்சரை பத்தின பாஸ்ட் கதையை கங்ஜோ சொல்றாங்க. இவன் மிடில் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது இவனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, வேலைக்கெல்லாம் போக முடியல, நோயாளியா வீட்லயே இருந்திருக்காரு. அவங்க அம்மா தான் வேலை பார்த்து சம்பாதிச்சு இவங்க குடும்பத்தை ரன் பண்ணி இருந்திருக்காங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்டா தான் அவங்க அம்மா இருந்திருக்காங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படிங்கிறப்ப நிறைய ஆண்கள் கிட்ட போய் பேசி பழகி அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் போட வைக்க வேண்டியிருக்கும். அதுக்காக அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி எல்லாம் கூட பேசுவாங்க போல இருக்கு. இதனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே இவனோட அம்மாவை தப்பா தான் பேசியிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மட்டும் இல்ல, ஸ்கூல்லயுமே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே அவங்க அம்மாவை பத்தி தப்பா தான் பேசியிருக்காங்க. அதனால இவன் அவங்களோட எல்லாம் சண்டை போட்டு அடிதடி எல்லாம் ஆகி இருந்திருக்கு. இதை பத்தி அவங்க அம்மா கிட்டயுமே கேட்டு இருந்திருக்கான், உன்னாலதான் அந்த பசங்க என்ன தப்பா பேசுறானுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்லப்பா நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்றேன், உனக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்பாவாலையும் வேலைக்கு போக முடியாது இல்லையா, நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் வேலை பாக்குறேன் கஷ்டப்பட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையனை சமாதானப்படுத்திருக்காங்க. அவனுமே நம்ம அம்மா நமக்காக தானே கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பெருசா கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டான். ஆனா அவங்க அம்மா வேலைன்னு சுத்துறதுனால அவங்களாலையுமே இவங்க கூட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸ்கூல்லயுமே எல்லாருக்கூடயும் சண்டை போட்டதுனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, எப்பவுமே தனியாவே இருந்திருக்கான். அப்ப அவனுக்கு ஆறுதலா இருந்தது அவனோட கிளாஸ் டீச்சர் மட்டும்தான். அவங்க கிளாஸ் டீச்சர் தான் எப்பவுமே இவனுக்கு துணையாவே இருந்திருக்காங்க. இவனுக்கு மூவி பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இவனை மூவி கிளப்ல எல்லாம் ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. இவனுக்காக ஒரு கேமரா எல்லாம் பிரசென்ட் பண்ணிருக்காரு. டீச்சர் வாங்கி கொடுத்த கேமராவை ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வெளியே போய் போட்டோ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஸ்கூலுக்கு அவனோட அம்மா வர்றதா அவன் கவனிக்கிறான். அம்மா இதுக்காக இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறான். அப்பதான் இவனுக்கு தெரிய வருது இவனோட கிளாஸ் டீச்சருக்கும் இவனோட அம்மாவுக்குமே அஃபேர் இருந்திருக்கு. அதுவும் இவ்வளவு நாளா நம்ம அம்மா நமக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருந்தாலையா, இப்ப அவங்க அம்மா அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நோயாளி புருஷனையும் என் பையனையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல அவங்க ரெண்டு பேத்தையும் பாத்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேத்தையும் பத்தி தப்பா அவங்க பேசியிருக்காங்க. நம்ம அம்மா நமக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி முதல்ல அவன் அந்த இடத்துல தான் அவங்க அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுல தனியா இருக்கும் போது வீட்டை கொளுத்தி அவங்க அம்மாவையும் வீட்டோடய சேர்த்து சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஜுவினலுக்கு போயிருந்திருக்கான் அப்படின்னு அவனோட பிளாஷ்பேக் கதைய கங்ஜோ சொல்றாங்களா. அது சரி, எல்லா கிரிமினலுமே அவன் செய்யற தப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி எமோஷனலான ஸ்டோரி ஒண்ணு வச்சிருக்கதான் செய்வான். அதுக்காக அவன் செய்யற தப்பெல்லாம் நம்ம நியாயப்படுத்த முடியுமா? இதுல உனக்கு என்ன
அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் கங்ஜோ கேக்குறாரா. இல்ல இப்போ நம்ம அந்த கிட்னாப்பர்ஸ் ஓப்பனா தேட ஆரம்பிச்சிட்டோம். அவனோட முகம் தெரியும், அவனோட ஐடென்டிட்டி தெரியும், அவனோட பாஸ்ட் எல்லாமே நமக்கு தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க எஸ்கேப் ஆகணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அவன் அந்த பொண்ணை வச்சு வீடியோ ஷூட் பண்றதுதான் முக்கியம்ன்ற மாதிரி அவன் ரிஸ்க் எடுக்கிறானா. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. சாதாரணமா இவன் பான் வீடியோ ஷூட் பண்ணி சம்பாதிக்கிறவனா இருந்தா இந்த மாதிரி ஒரு ரிஸ்கை எடுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு என்பியோல இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இவனோட பாஸ்ட் ஸ்டோரிக்கும் என்பியோலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவன் என்பியோல பழி வாங்குறானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் பேசும்போது ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இவன் கடைசியா கங்ஜோவை குழிக்குள்ள தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவளோட குரலை கேட்டுட்டு அப்புறமா தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு இவன் மூட்டையை பிரிச்சு கங்ஜோ வெளியே எடுத்திருப்பான் இல்லையா. அப்ப கங்ஜோ அவனை பிடிச்சி திட்டி இருப்பாங்க. மனுஷனடா நீ எல்லாம், பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி என்னடா பண்ற, இதே மாதிரிதான் குழிக்குள்ள போட்டு புதைச்சிட்டு இருக்கியா, நீ எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன்டா அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி இருப்பாங்க. அப்ப அந்த ஸ்கூல் டீச்சர் நீ ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த வார்த்தையை கங்ஜோவை பார்த்துலாம் சொல்லல, கீழே தரைய பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி மெதுவா சொல்லியிருப்பான். ஆனா கங்ஜோவுக்கு தான் மெதுவா கேட்கிற சத்தம் கூட நல்லா தெளிவா கேட்கும் இல்லையா. அவன் பேசும்போது அவனோட பேச்சுலயும் டோன்லயும் ஒரு சைக்கோத்தனம் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு வார்த்தையில மட்டும் அந்த சைக்கோத்தனம் தெரியல, ரொம்ப அமைதியா பேசின மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவனுக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாங்வான்ற ஊர்ல நடந்த அந்த மான்ஸ்டர் கில்லரோட கேஸ பத்தியுமே தெரிஞ்சிருக்கு. அதை பத்தியுமே அவன் பேசினான் அப்படின்ற விஷயத்தையும் கங்ஜோ சொல்றா. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு இவங்களுக்குமே தெரியாது இல்லையா. அதே சமயம் இங்க அந்த ஸ்கூல் டீச்சரை தான் காமிக்கிறாங்க. அவன் கேமரா லைட்டைன் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு என்பியோல வச்சு வீடியோ ஷூட் பண்றதுக்காக அவகிட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். அவ விழுந்து வாரி கெஞ்சுறா, தயவு செஞ்சு என்ன விட்டுடு, உன்னை பத்தி நான் வெளியே சொல்ல மாட்டேன், என்ன விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அங்க இங்க எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்றதுல இவங்க செட்டப் பண்ணி வச்சிருந்த அந்த கேமரா லைட் எல்லாமே கீழே தள்ளி விட்டு உடைச்சிடுறா. உடனே அந்த ஸ்கூல் டீச்சர் அந்த கூட்டாளி கிட்ட கார்ல இந்த மாதிரி இன்னொரு லைட் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் ஒரு மாதிரி சலிச்சுட்டு தான் அங்க இருந்து போறான். இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. போலீஸ் எந்த நேரத்துல வேணாலும் இங்க வரலாம், இந்த நேரத்துல இவனுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்றது அவசியமா, ஏன் தான் இவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானோ அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போதே இவனோட வாக்கி டாக்கில யாரோ கான்டாக்ட் பண்றாங்க. யாரோ இவன் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் பேசுறான். இவங்களுக்கு மேல இன்னொருத்தன் இருப்பான் போல இருக்கு. நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் பாஸ், வீடியோ ஷூட் பண்றதுலே குறியா இருக்கான், தப்பிச்சு போயிடலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் பாஸ் அப்படின்னா, இன்னைக்கு நைட் உங்களுக்கு போட்டு ரெடியா இருக்கு, ஒழுங்கா அந்த போட்ல தப்பிச்சு போயிடுங்க, நீங்க அந்த போட்ல ஏறல அப்படின்னா மாட்டிக்குவீங்க, அப்புறம் நானும் மாட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் பாஸ் எவனோ பேசுறான். அவன் யாரு என்னன்றது தெரியல. ஆனா இங்க இவங்க கரெக்டா இந்த வாக்கி டாக்கி யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது அந்த பக்கம் அந்த ஹேக்கர் இந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சு எடுத்துடுறான். இவங்க இப்ப இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தெற்கு பக்கத்துல தான் எங்கேயோ சிக்னல் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஹேக்கர் சொல்றான். உடனே டிடெக்டிவ் ஓஹியானுக்கு கால் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தெற்கு பக்கம் இந்த கிட்னாப்பர் ஒளிஞ்சுக்கிற மாதிரியோ அந்த பொண்ணை அடைச்சு வைக்கிற மாதிரியோ ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவனும் மேப்ல செக் பண்ணி பாக்குறான். உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தெற்கு பக்கம் 2 இடம் இருக்கு. ஒன்னு அனிமல் ஷெட், இன்னொன்னு ஒரு மிடில் ஸ்கூல். அனிமல் ஷெட் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு, மிடில் ஸ்கூல் கைவிடப்பட்ட ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணை அவன் அடைச்சு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஓஹியானுக்கு பின்னாடி வந்த பார்க் கேட்டுடுறாங்க. இது மிடில் ஸ்கூலா, அந்த ஊர்ல இருக்க மிடில் ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர் சொல்லி அவ ஷாக் ஆகி போய் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே கங்ஜோக்கு அவ கால் பண்றா. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்றா. என்பியோல இந்த பார்க்கும் வேற யாரும் கிடையாது, இந்த கிட்னாப்பர் ஸ்கூல் டீச்சர் இருக்கான் இல்லையா, அவனோட பிளாஷ்பேக்ல ஒரு கிளாஸ் டீச்சர் வந்தாங்களே, இவனுக்கு கேமரா கிஃப்ட் கொடுத்தாங்களே, அந்த கிளாஸ் டீச்சரோட பொண்ணுங்க தான் இவங்க 2 பேருமே. இவன் நம்பின 2 பேருமே இவனுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க அம்மாவா அவன் நெருப்பு வச்சு அதுல சாகடிச்சிட்டான். இன்னொன்னு இந்த கிளாஸ் டீச்சர் அவரோட பொண்ணு தான் இந்த என்பியோல் அப்படின்ற விஷயத்தை இங்க பார்க் சொல்றா. அவ என் அப்பாவுக்கும் அவரோட ஸ்டூடெண்டோட அம்மாவுக்கும் அஃபைர் இருந்ததுனாலதான் என் அம்மா அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் அப்ப வேலை பார்த்த அதே ஸ்கூல்ல தான் இப்ப அவன் என் தங்கச்சியை கடத்திட்டு போய் வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தை இவ சொல்றா. சோ அவங்க அம்மாவும் அந்த கிளாஸ் டீச்சரும் எந்த இடத்துல இவனுக்கு துரோகம் பண்ணாங்களோ அதே இடத்துலதான் அந்த கிளாஸ் டீச்சரோட பொண்ணை தூக்கிட்டு போய் அவன் வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவளை காப்பாத்துறதுக்காக 2 பேரும் கிளம்பி அங்க போய்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.